கொட்டுக்காளி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டே இருக்கேன். கொட்டுக்காளி ட்ரைலர்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலர்ல எங்கேயுமே மியூசிக்கே யூஸ் பண்ணல, வெறும் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் வச்சு ட்ரைலரை கட் பண்ணியிருக்காங்க. யாருடா இவ்வளோ சூப்பரா சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, படத்துக்கு மியூசிக் டைரக்டரே கிடையாதுன்னு. நீ என்ன சொல்ற? கொட்டுக்காளி படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் இல்ல, படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இல்ல. பெரிய மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன், அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். ஆல்ரெடி கொட்டுக்காளி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ கொட்டுக்காளி படத்தை பற்றி இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் படத்துக்கு மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. ஆல்ரெடி படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட உச்சியில் இருந்தேன்னா சும்மா இருக்காம ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்ல மிஷ்கின் என்ன பேசியிருக்காருன்னு போய் அதையும் பார்த்துட்டேன். அதை பார்த்ததுலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் மேலே போயிடுச்சு. ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான் இருக்கு, இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை எக்ஸ்ட்ரா போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். ஒரு படத்தை கூட எடிட் பண்ணிடலாம், ஆனா ஒரு படத்துக்கான ட்ரைலர் எடிட் பண்றது சும்மா இல்ல. கொட்டுக்காளி ட்ரைலர்ல 2 டைலாக் மட்டும் வச்சு மியூசிக்கே இல்லாம சவுண்ட் யூஸ் பண்ணி பக்காவா ஒரு பேக்கேஜிங்கா கட் பண்ணி கொடுத்திருக்காரு எடிட்டர் கணேஷ் சிவா. அது என்ன பேரு கொட்டுக்காளின்னு பாக்குறீங்களா? அடங்காத ஒருத்தவங்கள சொல்ற பேச்சு கேட்காம சுத்திட்டு இருக்கவங்கள தான் கொட்டுக்காளின்னு சொல்லுவாங்க. எனக்கே இந்த விஷயம் தெரியாது, படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனபென்னை தான் இங்க கொட்டுக்காளின்னு சொல்றாங்க. கொட்டுக்காளி படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனாவா நடிச்சிருக்க ஆனபென் லோவர் காஸ்ட் பையனை லவ் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற அந்த டிராவலை பேஸ் பண்ண படம் தான் கொட்டுக்காளி. இதுல சூரி பாண்டின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அந்த பாண்டி கேரக்டர் தான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. கொட்டுக்காளி ஒரு ரோட் டிராவலை பேஸ் பண்ண ஒரு படம். ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் ஷாட்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் வினோத் அவரோட ஸ்டைல்லேயே கூழாங்கல் மாறி கொட்டுக்காளின்னு அடுத்த படத்தை பண்ணியிருக்காரு. படம் இந்த மாசம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகுது. கொட்டுக்காளி படத்தோட ட்ரைலர் நீங்க இன்னும் பார்க்கலனா சீக்கிரம் போய் பாருங்க. போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.